ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம். நாங்க வந்துட்டு அதுல இந்த டாபிக்ஸ்லாம் எடுத்து பேசணும் அப்படின்னா, என்ன கைண்ட் ஆஃப் அடக்குமுறைகள் இருக்கோ, அத நாங்க எப்படி வந்துட்டு மேனேஜ் பண்ணணும்? எப்போதுமே ஒரு 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 ஸ்டேட்ன்னு வரும்போது, அதுவும் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஃபுல் மெஜாரிட்டில ஒரு ஸ்டேட் இருந்துச்சுன்னா, அதுக்கும் பிரஸ்ஸுக்கும் அ நெறைய பிரச்சனை வரதான் செய்யும். இப்ப ஜெயலலிதா கவர்மெண்ட்லயும் பிரஸ் வந்து அடக்கப்பட்டிருக்கு. கருணாநிதி கவர்மெண்ட்லயும் அடக்கப்பட்டிருக்கு. ஸ்டாலின் கவர்மெண்ட்லயும் அடக்கப்பட்டிருக்கு. எடப்பாடி கவர்மெண்ட்லயும் அடக்கப்பட்டிருக்கு. இது வந்து வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஏதோ ஒரு காலத்தில் நமக்கு அடக்குமுறை வந்தே தீரும். ஆனா என்னன்னா, அவங்க 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 நெனைக்கிற மாரி நம்ம செயல்பட்டோம்னா, அடக்குமுறை வரவே வராது. இல்ல, நான் என்னுடைய குறிக்கோள் இது. என்னுடைய பிரின்சிபல்ஸ் இது. ஐ வில் பிரிங் அவுட் சர்டன் திங்ஸ் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டு பண்ணும்போது, இது யாரு ஆட்சி பண்ணாலும் இது வரும். அது நம்பர் 1. நம்பர் 2, இன்னைக்கு ஜர்னலிஸ்ட் அப்படின்றதுக்கு பெரிய ரெகக்னிஷனும் யாருமே உங்களுக்கு வந்து இவர் தான் ஜேர்னலிஸ்ட், இவர் யூடியூபர் அப்படின்லாம் வந்து யாரும் ரெகக்னைஸ் பண்ணணும்னு இங்க அவசியமும் இல்ல. அப்படியான எந்த ஃபோரமும் கிடையாது. நீங்க விரும்பி உங்க ஊர்ல உள்ள செய்தியை வெளியிட்டால் நீங்க ஜேர்னலிஸ்ட். அப்படிதான் சொல்லுது. நம்மளுக்கு 2 சட்டங்கள் தான் இத பத்தி இருக்கு. வொர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் ஆக்ட் 1956. 1956க்கு அப்புறம் இந்த வொர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் ஆக்ட்ல எந்த மாற்றமும் கொண்டே வரல. அப்பனா பாத்துங்க அது எவ்வளவு பழைய காலத்து சட்டம்னு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ 2021ல வந்த ஐடி இன்ஃபர்மேஷன் கைட்லைன்ஸ் அண்ட் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அது அதில் வந்து இந்த இப்போ யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் கரண்ட் அஃபேர் பற்றி பேசுகிறவங்கள, அதே மாதிரி நியூஸ் ரிலேட்டடாக பேசுகிறவங்க, நியூஸ் பப்ளிஷ் பண்ணுறவங்கள பற்றியான அந்த சட்டம் அது. இது 2 சட்டம் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. ஒன்று ரொம்ப பழசு, இன்னொன்று வந்து இப்போ டிஜிட்டல் உலகத்துக்கு வந்த பிறகு அந்த இந்த சட்டங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி உட்காந்து படிங்க. அந்த படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். நம்ம எதை பேசலாம், எதை பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பிக்சர் கிடைக்கும். அது மாதிரி அது கொஞ்சம் அது மாதிரி பெரிய ஜேர்னலிஸ்டா இல்லை உங்கள் ஊரில் உள்ள ஜேர்னலிஸ்ட் கிட்ட அவங்ககிட்ட பேசுங்க. நான் இதெல்லாம் பேசினா என்ன ஆகும், இதை நான் பேசலாமா, பேசக்கூடாதா அப்படின்றத பார்த்துங்க. ஆனால் உங்களிடம் உண்மையும் அதற்கான ஆதாரமும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து தைரியமாக எதை வேணாலும் பேசலாம். ஆனால் பிரச்சனை வரதான் செய்யும். ஆனா பிரச்சனை வந்தா கூட, நீங்க யாராவது ஒருத்தர் வந்து இந்த பையன் பாவம்டா உண்மைய பேசினா, இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது. நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு இந்த சமூகம் வந்து நிச்சயமா உங்களுக்கு உதவும். அது ஏதோ ஒரு விதத்துல யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. ஸோ இதுதான் என்னுடைய கருத்தா இருக்குது. இது சரியா இருந்ததா? ஓகே. இல்ல வேற எதுவும் சந்தேகம் இருக்குதா இதுல? இல்ல சார், இல்ல சார். கரெக்ட்டா இருக்கு. ஸோ எனக்கு ஒரு கொஸ்டின் சார். ம். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வெரி குட். நீங்களும் சரி, சிஸ்டர் எலிசா 2 பேரும் பேசுறது. ஓகே. ஏன்னா பிகாஸ் இங்க இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து அத பார்த்து தான் வந்து இன்னும் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ம். ஓகே, பேசலாம் போல இருக்கு. ம். அரசியலுக்கு ஏஜ் இல்ல போல இருக்கு. ம். ம். யாருனாலும் ம். பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ம். 2வது நீங்க எல்லா பேட்டிஸுமே நான் உங்களது பார்த்துருக்கேன். அதுல காமனா நீங்க ஒரு விஷயத்துல எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ம். ம். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ டிவிக்கு ரிலேட்டடு தான். ம். ஸோ டிவிக்கே வின் பண்ணோம் அப்படி ஏதாவது கரூர் ஸ்டாம்பிட்க்கு முன்னாடில இருந்தே நீங்க அதுல கரெக்டா இருக்கீங்க. ஸோ வின் பண்ணோம். அவங்களுக்கு கூட்டணி வந்து ஐ மீன் வரணுன்றது இல்லை. இவங்க போய் ஜாயின் பண்ணது பிஜேபி கூட எல்லாம் ஜாயின் பண்ணிடுவாங்களா அந்த ம். மாதிரி வந்து போயிட்டு இருக்கோம்போது நீங்க மட்டும் தான் அதை ஸ்ட்ராங்கா இது பண்ணீங்க. ஏன் போகணும்? அவர் ம். போக மாட்டார், அவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ இந்த நம்பிக்கை உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? ஏன்னா அரசியல்ல எல்லாமே மாறும் இல்லையா? ஸோ அப்படி கரெக்ட். இருக்கும்போது உங்களுக்கு இந்த நம்பிக்கை வந்ததுக்கு உண்டான ரீசன் ஒன்று. பிகாஸ் ஈவன் அந்த டைம்ல சில விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஏஜ் கம்மியா இருக்கிற பசங்க கூட மேபி போனா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் வந்துருச்சு. இந்த ஏடிஎம்கே இதுல வந்து கேம்பெயின்ல வந்து அந்த கொடி பறந்தது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் சில பேர் அது இருந்தாங்க செட்டப் அது. சார். அதுதான் அப்படி பண்ணாங்க இல்லையா? அந்த செட்டப்பை நம்பி ஓகே இருக்கலாமோ, அண்ணன் வந்து ஜாயின் பண்ணிடலாமோ, இந்த மாதிரிலாம் இருந்தது. 2வது சோகால்டு வந்து இந்த அரசியல் விமர்சகர்கள் அப்புறமாட்டு வந்து ஜேர்னலிஸ்ட்ன்ற பேர்லலாம் வந்து நிறைய பேர் வந்து அதை சொன்னாங்க. கண்டிப்பா இது வந்து பிஜேபி கூட ஜாயின் பண்ண. ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் அருண் சார் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க.
நாங்க அப்ப இருந்த நிலையில தான் இப்பவும் இருக்கோம்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, இப்போ எங்க அண்ணன் தளபதி வந்து அந்த இதுல இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, நாங்க எந்த ஊசலாட்டமும் இல்லை எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்ற கான்செப்ட்லன்னு சொல்லிட்டு. ஸோ இது நீங்க எப்படி வந்து சார் நீங்க பிலீவ் பண்றதுக்கு எதை வச்சு நீங்க அதை அட்ரஸ் பண்ணீங்க ஒண்ணு. ரெண்டாவது, இவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து நாங்க அஸ் அ டிவிக்கே வந்து எந்த கூட்டணிக்கு போய் சேர வேண்டாம், அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க சொல்றது எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா அன்டெஸ்டட்னு சொல்றாங்க. ஓப்பனா சொல்ல போனா எலெக்ஷன் வைஸ் இதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ். ஸோ இவ்வளோ உங்களுக்கு பிலீவ் இருக்கிறது அது என்ன ரீசனால நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஜஸ்ட் ஓகே வந்துருவோன்ற ஒரு ஆசை மட்டும் இல்லாம ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கலாம் சார். அதுக்காக நான் வந்து தொடக்கத்தில் டெலிவிஷனில் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து இப்போ மாதிரி 24 ஹவர்ஸ் நியூஸ்லாம் வந்து அப்போ இல்லை. ஒரு டிவியில் ஒரு அரை மணி நேரம் தான் நியூஸ் போடுவாங்க, புரியுதுங்களா? அந்த அரை மணி நேரத்து நியூஸில் ஒரு 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 லீடருடைய ஸ்பீச் போடணும்னா அதில் ரொம்ப முக்கியமானதை எடுத்து போடுவோம். ஒரு 1 மினிட், தட்ஸ் கால் சவுண்ட் பைட்டுன்னு பேர். ஒரு 1 மினிட் 20 செகண்ட் ஒரு ஸ்டோரினா அதில் ஒரு 30 செகண்ட் நாங்கள் வந்து அந்த லீடருடைய ஸ்பீச்சை போடுவோம். அப்போ எனக்கு அப்போ நான் அந்த வயசுலேருந்தே எனக்கு வெர்பேட்டமாக ஒரு லீடர் எக்ஸாக்டாக என்ன வார்த்தை பேசுகிறாரு அதை வந்து கவனிச்சு நான் எங்கள் ஆஃபீஸில் புதுசாக வர ரிப்போர்ட்டர்ஸ் கூட சொல்லுவாங்க, எக்ஸாக்டாக வெர்பேட்டமாக என்ன பேசுகிறாரு, அதை கவனின்னு நான் சொல்லுவேன். ஸோ எதுக்கு இந்த பிஜேபி அலையன்ஸ் வந்து நான் வந்து இருக்காதுன்னு நான் சொல்லியிருந்தேன்னா, ஒவ்வொரு மேடையிலையும் விஜய் அவர்கள் பேசும்போது அதை வெர்பேட்டமாக நான் வந்து கவனிச்சுட்டு அது என்ன சொல்ல வராரு, வாட் இஸ் ஹி ட்ரைங் டு கன்வே, அதாவது ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தன் பழம் மாதிரி இருக்கிறான்னு நம்ம சொன்னோம்னீங்களேன், அவன் உண்மையிலே பழமா கிடையாதுல்ல, அவன் வாழைப்பழம் கிடையாது. அவனுடைய மென்டல் ஆட்டிடியூட் இல்லைன்னா அவனுடைய பிஹேவியர், இதை தானே நம்ம பழம்னு சொல்கிறோம். அப்போ ஒருத்தர் பழம் மாதிரி இருக்கிறாருன்னா லிட்ரல் மீனிங் வந்து அவர் வாழைப்பழம் மாதிரி இல்லைன்னு தான். ஏதோ ஒரு விதத்தில் அவன் வந்து ஒரு மாதிரி வேற ஒரு மீனிங் தானே அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி வெர்பேட்டமா என்ன சொல்றாரு விஜய் அப்படின்றத. ஹலோ, ஓகே. ஸோ வெர்பேட்டமா நம்ம கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ முதல் மாநாட்டிலேருந்து கடைசியாக இங்கே வந்து காஞ்சிபுரத்தில் பேசினது வரையும் ஒரு விஷயத்த அவர் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, என்னுடைய கொள்கை எதிரியாரு, அரசியல் எதிரியாரு, கொள்கை எதிரியாரு, அரசியல் எதிரியாரு. அப்போ ஒவ்வொரு முறையும் நம் இந்த சமூகத்துக்கு இல்லைன்னா தாவேகாவினருக்கு இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வந்து அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது அதை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர், ஏன்னா இவ்வளோ பெரிய லீடர் சொல்லிட்டு நாளைக்கு வந்து வார்த்தை மாறினார்னு வைங்களேன், அவருடைய கிரெடிபிலிட்டியே போயிடும். அப்போ அவர் உள்ளுக்குள்ளேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் அந்த வார்த்தை வர்றார். வார்த்தை என்பது சிந்தனையிலேருந்து உதிக்கிறது. நம்மளை மனசில் என்ன நினைக்கிறோம், அந்த மனசில் என்ன நினைக்கிறோன்றத வெளியில் சொல்கிறதுக்கு தான் வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ விஜய் இப்படி இந்த வார்த்தையை சொல்கிறது அவர் மனசுலேருந்து வர்றது தானே. அப்போ நாளைக்கு அவர் மாற மாட்டார்ல, மாறக்கூடாது இல்லையா? அப்போ இந்த விஷயத்தில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாருன்னு நான் நம்பினேன். ஒன்று. ரெண்டாவது, எதுக்கு நான் வந்து தாவேகா வந்து ஆட்சி அமைச்சிரும் அதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குன்னா, நான் வந்து 2000 வந்து ஐ ஸ்டார்டட் மை கேரியர் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் இன் 2000. இன்னைக்கு வந்து 2025. இந்த 25 இயர்ஸ் காலகட்டத்தில் இப்படி ஒரு மக்கள் எழுச்சியை நான் பார்த்ததில்லை. நான் எத்தனையோ அரசியல் மாநாடு போட்டு பார்த்துருக்கேன், பொதுக்கூட்டம் பார்த்துருக்கேன், கட்சி புதுசாக ஆரம்பித்த கட்சிகளோட முதல் மாநாடு பார்த்துருக்கேன். ஐம் சாரி. ஆனால் இது போல ஒரு பெரிய மக்கள் எழுச்சியை நான் பார்க்கல. அப்போ ரெண்டாவது, இந்த மக்கள் எழுச்சியெல்லாம் அவங்களே ஆன் தேர் ஓன் வராங்க. நான் அவங்க சொந்த காசை போட்டுட்டு அவங்க வந்து ஆனால் ஒரு திருவிழா மாதிரி வராங்க, ஜாலியாக வராங்க. ஒரு வேளாங்கண்ணிக்கு எப்படி ஒரு பையன் போவானோ, இல்லை வந்து வேற ஒரு 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 கோயிலுக்கு எப்படி ஜாலியாக போவாங்களோ அது மாதிரி ரொம்ப சந்தோஷ மனநிலையிலேருந்து வராங்க. ரெண்டாவது, இது எல்லாமே யாருடைய கட்டுப்பாட்டிலும் அவங்க வரல. ஒரு மாவட்ட செயலாளர் போயிருந்தா உனக்கு ஒரு 10 பஸ்ஸு, இந்த ஆட்கள்லாம் உனக்கு, இதெல்லாம் நீ அழகாக கூட்டிகிட்டு வந்து அழகாக கூட்டிகிட்டு போயிடுற அப்படின்ற மாதிரியான, அப்படி நீ கூட்டிகிட்டு வா, நீ இறக்கி விடு, நீ கூட்டிகிட்டு போனால் அவங்க எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அவர் உட்காருன்னு சொன்னால் உட்காருவாங்க, ஏந்திரின்னா ஏந்திரிப்பாங்க, போனா போவாங்க. ஆனால் இங்கே அது மாதிரி நடக்கலையே. அவங்க இஷ்டத்துக்கு வராங்க, இஷ்டத்துக்கு போகிறாங்க.
அப்போ இந்த மாதிரி ஒரு மக்கள் எழுச்சி எந்த ஒரு இப்போ அது திருச்சியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பெரம்பலூரா இருக்கட்டும், இல்லைன்னா நாகப்பட்டினமா இருக்கட்டும், திருவாரூரா இருக்கட்டும், எந்த ஊரா இருந்தாலும் இவ்வளவு கூட்டம் வருது இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஐம் கெட்டிங் கான்ஃபிடன்ஸ். எஸ், இது வந்து சாதாரணமான ஒரு இல்லை, 26ல ஒரு பெரிய தமிழகம் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க போகுது அப்படின்றத நான் வந்து என்னை மட்டுமே மையப்படுத்தி, என்னுடைய கெஸ்ஸை மட்டுமே மையப்படுத்தி, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம நான் பார்க்குறேன். ஆனா இங்க உள்ள மற்ற பலருக்கு அவங்க வந்து ஒரு கட்சியோட விசுவாசியா இருக்கலாம், அவரே செய்தியாளராக கூட இருக்கலாம். அப்ப அவருக்கு வந்து என்னடா இப்படி ஒண்ணு வருதே, இது வந்து நம்ம இவ்வளவு நாள் நம்ம நேசிச்ச ஒரு கட்சியை வந்து காலி பண்ண போதே அப்படின்னும் போது அவரு இதே ஃபேக்ட வேற மாதிரி திருத்தி திருத்தி அவர் சொல்லுவார். அவருடைய உள் ஆசை இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்து ஓத் எடுக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? பிரமாணிக்கம் எடுக்கும் போதெல்லாம் என்னுடைய சுய விருப்பு வெறுப்பு இல்லாமல் அப்படின்ட்டு அந்த சுய விருப்பு வெறுப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு பார்த்தா உண்மை தெரியும். ஆனா என்னைக்குன்னு சுய விருப்பம் ஒன்று இருக்கும், சுய வெறுப்பும்னு ஒன்று இருக்கும். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் செல்ஃப் ஹேட்ரட், இது இது ரெண்டையுமே வச்சுக்கிட்டு நம்ம இதை பார்க்கக்கூடாது. இப்போ மந்திரிகள்லாம் பதவி ஏற்கும்போது இந்த பதவி பிரமாணத்தில் சொல்லுவாங்க, சுய வெறுப்பு வெறுப்பு இன்றி நான் செயல்படுவேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நியூஸையும் நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டையும் சுய விருப்பம் வெறுப்பு இல்லாமல் நம்ம பார்த்தோம்னா அதில் இருக்கிற ரியாலிட்டி நம்மளுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்படி பார்த்தாலே போதும். அதை இங்கே உள்ள பெரும்பாலானோர் அப்படி பார்க்கறது இல்லை அப்படின்னு நான் நம்புறேன். இதுதான் நான் வந்து ஏன் விஜய் வந்து பிஜேபி கூட்டணிக்கு போக மாட்டார் அப்படின்னு சொல்றதுக்கான காரணமும், ஏன் வந்து இவங்க தனியா நின்னாலே ஜெயிக்க முடியும் அப்படின்ற காரணமும். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, ஓகே. அண்ட் இப்போ செங்கோட்டையன் ஐயா அவர்கள் வந்து நம்ம கட்சிக்கு, ஐ மீன் எங்க கட்சிக்கு வந்து வந்ததுனால இது அவரும் உணர்ந்திருப்பார்ல, இத்தனை வருஷம் வந்து 50 இயர்ஸ் அரசியல்ல இருந்திருக்காரு. ஸோ மக்களுடைய எழுச்சி நடக்குதுன்னு. ஸோ அதோடைய அதோடைய இதுவா ப்ரூஃபா நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இவருடைய வருகை ஓகே இதோட நிக்காம ஓகே இது ஃபைன் போலன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ஒரு கேட் ஓப்பன் மாதிரி இருக்கலாம் இல்லையா மற்ற எம்எல்ஏஸ்க்கு. ஏதோ சொன்னாரு. ஹலோ, என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. கேக்குதா? இப்ப கேக்குது. செங்கோட்டையன் இப்போ செங்கோட்டையன் ஐயா வந்து டிவி கட்சிக்கு வந்ததுனால இப்ப 50 இயர்ஸா இருந்தது. ஏன்னா நீங்க சொன்ன ஆன்சர் இதுல எனக்கு வந்து ப்ரூவ் தெரியுது. ஏன்னா 50 இயர்ஸா வந்து இருந்துட்டு இப்ப அவங்க தாவேக்காக்கு வந்திருக்காங்கன்னும் போது ஓகே மக்கள் எழுச்சி இருக்குன்றத நம்ம அதை ஒரு ப்ரூவனா நாங்க எடுத்துக்கிறோம்னா, ரெண்டாவது இதுவே மற்ற எம்எல்ஏஸ்கள் வரத்துக்கும் ஒரு அணிவகுக்கும் இல்லையா? ஓகே ஃபைன் இது போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குமா, இல்ல இது வந்து இது பிளஸ்ஸா மைனஸான்ற மாதிரி கேட்குறேன். இப்போ இங்க இப்போ நான் பர்சனலா என்ன நினைக்கிறேன் அப்படின்னும் போது, தாவேகா வந்து ஒரு 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 புதிய எழுச்சியா வருது, ஒரு ஃபினாமினா. இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இட்ஸ் அ ஃபினாமினா. கரெக்டுங்களா? அவங்க வரும்போது ஒரு புதிய அடையாளத்தோட வராங்க. அப்போ அந்த அடையாளம்ன்றது கிளீன் கவர்மெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த கிளீன் கவர்மெண்ட்டாக நான் வரேன் அப்படின்னும் போது ஆல்ரெடி கரப்ட் பீப்புளை கூட வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் வர முடியும்? கிளீன் கவர்மெண்ட் கொடுக்க முடியாது இல்லையா? அப்போ அப்படி நீ கொடுக்குறேன்னு சொன்னால் கூட மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? அதனால இங்கே வந்து புதுசாக ஒரு எம்எல்ஏ வந்து சேர்ந்ததுனாலேயே கட்சி வந்து வெற்றி பெற்றுரும் அப்படின்னு நினைக்கிறத விட மக்கள் தான் கட்சியை வெற்றி 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 பெற வைக்க போகிறாங்க. அது ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ என்ன இங்கே கேம்பெயின் தான் பிரச்சனை. விஜய் வந்து கேம்பெயினுடைய வேகத்தை இன்னும் அதிகரிக்கணும். அட்லீஸ்ட் உள்ளரங்கு கூட்டமாச்சு டெய்லி ஒரு உள்ளரங்கு கூட்டம் போடலாம், இல்லைன்னா வாரத்தில் 2 நாள் உள்ளரங்கு கூட்டம் போடலாம். அவர் என்ன பேசுறாரு, என்ன சொல்ல போறாருன்றது தான் தமிழ்நாடு வெயிட்டிங். அது எத்தனை பேருக்கு முன்னாடி சொல்ல போறாருன்றது இம்மெட்டீரியல். அப்போ அந்த கேம்பெயின் தான் நான் நம்பினது. தாவைக்காவோட கேம்பெயினை மட்டும்தான். இந்த கேம்பெயின் மட்டும்தான் நம்மளுக்கு அவங்க எந்த டைரக்ஷன்ல போறாங்க எப்படின்றத நமக்கு வந்து உணர்த்தும் அப்படின்னு நான் ரொம்ப ஆழமா நம்பினேன். அவங்களோட ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த கேம்பெயின். திருச்சி கேம்பெயின் ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆகா இது வந்து இட் இஸ் நாட் நார்மல், இட் இஸ் கோயிங் டு பிகம் அ பிக் ஈவெண்ட், பிக் ஃபோர்ஸ் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இன்னைக்கு தற்காலிகமாக கேம்பெயின் நிறுத்தப்பட்டிருக்கு. உள்ளரங்கு கூட்டங்களை கூட இவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம்.
அதுல அது அது மக்களோட என்கேஜிங்லேயே இருந்துட்டாலே போதும். அது அது வந்து அது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடும் மேல. அதனால புதுசா ஒரு எம்எல்ஏ வர்றதோ, புதுசா ஒரு எம்பி வர்றதோ, அது 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 வந்து கட்சியை மாத்திரும் அப்படின்னா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இங்கு வருகிற அனைவரும் விஜய்க்காக தான் வராங்க. தாவேகா தான் விஜய், விஜய் தான் தாவேகா. அதனால தான் அவர் வந்து மதுரை மாநாட்டில் பேசும்போது ரொம்ப தெளிவா சொன்னாரு. ஒவ்வொரு தொகுதியிலும் நான் தான் போட்டி போடுறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னாரு. அதுதான் அதுக்கான மீனிங். அப்போ இங்க வந்து இந்த கேம்பெயின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அதை வந்து ஒரு தொய்வு விடாம somehow they have to keep doing it அப்படின்னு நினைக்கிறேன் நான். Yeah, thanks, sir. Sir, quick time check. இப்போ already it is 12:10 now. Yeah. So if time permits, we will take another 1 or 2 questions from the comment section. And I can be at least 12:20 கூட வரையும் 12:30 கூட வரையும் கூட நான் இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை. தேங்க்ஸ் சார். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ சார். சார், உங்களோட பார்வையில் வர்ச்சுவல் வாரியர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் இவங்க சொன்னபோது நான் நம்பலமா. அதான் ஃபேக்ட். அதுக்கப்புறம் தான் நான் யாரா இதுன்னு தேடி பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு தம்பி வந்து பேசினார். நாங்கள் இந்த மாதிரி 2 லட்சம் பேர் இருக்கோம், இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தட்ஸ் அ குட் திங். அண்ட் இப்போ வந்து நீங்கள் அந்த இது இது நீங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட ஐடி விங்கோட தொடர்பு வச்சுருக்கணும், இல்லைனா ஐடி விங்கில் உங்களை வந்து இணைச்சிக்கணும். அப்போ தனித்தனியாக மறைமுகமாக பண்ணுறதை விட ஆர்கனைஸ்டாக பண்ணும்போது இன்னும் அது பெட்டராக வந்து செயல்பட முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு அஃபிலியேஷனும் அப்படி ஒரு ஆர்கனைஸ்டு மீனிங் someone has to instruct or someone has to pass on the information. அப்போ ஒரு ஹெட்டு, அதற்கு கீழே இவ்வளோ வாரியர்ஸ், ஒரு டெஃபினட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேப்டன் வேணும்ல, ஒரு ஸ்பியரிட் பண்ணி கூட்டு போகிறதுக்கு ஒரு லெஃப்டினன்ட் வேணும்ல. வாரியர்ஸ், we are all warriors, பட் who will guide you அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கைட் பண்ணுறதுக்கான அது யார்? உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து தேர்வு பண்ணிக்கிறீங்களா, இல்லை ஐடி விங்கோட தொடர்பு பண்ணி அவங்களோட லிங்க் பண்ணி அவங்கள வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள வந்து ஒரு படை தளபதியாக வச்சுட்டு நீங்கள் வாரியராக இயங்குறீங்களா அப்படின்றத எனக்கு தெரியல. ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் யூ கேன் ஆட் மோர் மெம்பர்ஸ் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் சார். ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், நாங்கள் எல்லாமே இண்டிபெண்ட்டாக இதை ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். வி ஆர் நாட் இன் கான்டாக்ட் வித் ஐடி விங். பட் ஐடி விங் ஒரு பக்கம் பண்ணாலுமே வந்து வர்ச்சுவல் வாரியர்ஸா எங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, மக்கள் தன்னெழுச்சியா வராங்கன்ட்டு. ஸோ வி ஆர் ஆல் ஹியர் ஒன்லி ஃபார் ஒன் மேன், தட் இஸ் ஃபார் அவர் தளபதி விஜய். That's okay, fine. Yeah. So comment section போய்டுவோம் சார். எஸ்பிபி இல்ல, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல சார், டிவிகே கெஃபேன்ற இந்த ஸ்பேஸ் மூலயமா நம்ம வந்து டெய்லி பொலிட்டிக்கல் டாபிக்ஸ் எடுத்து பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த டிவிகே கெஃபே ஸ்பேஸ் தான் நாங்க பில்ட் பண்ண இந்த ஸ்ட்ரக்சரு. பட் இது எந்த வகையிலையும் ஐடிங்களோட கனெக்ட் ஆகல. பட் இதுக்குள்ள நாங்க எந்த அளவுக்கு மக்களுக்குள்ள பேச முடியும், எந்த அளவுக்கு நான் எந்த மீனிங்ல சொன்னேன்னா, இப்போ ஒரு அட்டாக் வருது, ஒருத்தர் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நேற்று வந்து இந்த ஃபேக் நியூஸ் வந்துச்சு இல்லையா, இந்த ஃபேக் நியூஸை நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு யார்கிட்டயாவது ஒரு கமெண்ட் வருதா? யார்கிட்டயாவது அந்த கமாண்ட் யார்கிட்டேருந்து வருது? இல்லை நீங்களே முடிவு பண்ணிட்டு எப்பா இன்னைக்கு இதுதான் நம்மளுக்கு அசைன்மெண்ட், இந்த ஃபேக் நியூஸ் அடிக்கிறானுங்க, இதை காலி பண்ணும் அப்படின்னு உங்களோட அஜெண்டாவை யார் முடிவு பண்றான்னு? அது வேற யாரும்? நாங்களே டீம், நாங்க இருக்கோம், நாங்க ஒரு 11 பேர் இருக்கோம். நாங்களே என்ன பண்ணுவோம், காலையில எப்படி இந்த நியூஸ் பாக்குறோமோ அந்த நியூஸ் பார்த்துட்டு கென்னன் ஒருத்தர் இருக்காரு, பிகல் இருக்காரு, நரேஷ் உங்கள்கிட்ட பேசினாங்க அவர் இருக்காரு,